தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீம் 11 என்ன அப்படின்னு தெரியாதுன்னா, ட்ரீம் 11 என்ன அதை பற்றின முழு தகவல் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் வந்து நடக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரெண்டு பேருக்குமே பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பவுலர்ஸ்க்கும் வந்து நல்ல ஹெல்ப் கிடைக்கும், அது மாதிரி பேட்ஸ்மேனுக்கும் வந்து மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து நல்ல ஷாட்ஸ் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு பேரையுமே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் டீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கிரெடிட் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார வச்சு ஸ்டூவர்ட் பின்னி ஆட வச்சாங்க. இந்த மேட்ச் அவர் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் டேரெக்டாக நீங்கள் மேட்ச் ஆடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் சஞ்சு சாம்சன் வந்து ரிஸ்க் எடுத்து கூட ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் அவங்களுடைய 11ல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 டீம் வந்து செட் பண்ணியிருக்கேன். 4வது டீம் எதுக்காக செட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே ரசல் கேப்டனாகவும் ஜோஸ் பட்லரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரசல் கேப்டனாக போட்டதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் பூரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இன்றைக்கி மேட்ச்லேயுமே 2 ஆப்ஷனுமே இருக்கிறதுனால அவர் வந்து கேப்டனாக டைரெக்டாகவே போயிட்டேன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜோஸ் பட்லரை போட்டதுக்கான காரணம் இந்த பிச்சில் 2 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 மேட்சுமே சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த டீம் தான் என்னோட டீமாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ஸ்மேனில் நிறைய பிளேயர்ஸ் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டரில் இவங்க 3 பேரும் எடுத்தீங்க, ஸ்டோக்ஸ் நரைன் இவங்கெல்லாம் எடுத்திங்கன்னா பவுலிங்கில் பெருசாக எடுக்க முடியாது, அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் 2வது டீம் ஸ்மித்தை கேப்டனாகவும் ஸ்டோக்ஸோ வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, ஸ்மித்தும் வந்து ஒரு நல்ல கேபபிளான பேட்ஸ்மேன், ஒரு வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து இப்படின்னு சொல்லலாம். பட் அவருக்கு இந்த சீசனில் பெரிய சான்சஸ் ஒன்றும் கிடைக்கல. சம்டைம்ஸ் வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அவர் பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் தான், மிடில் ஆர்டரில் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சு ஆடினா கூட நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பவுலிங்லேயும் ஒரு சில கிரெடிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக இவங்க 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், குல்கர்னி இவங்கெல்லாம் எடுத்திருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பட்லர் எடுக்கலை. ஸோ இவங்க ஸ்மித் வந்து டைரெக்டாக டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால டிகே வந்து கீப்பராக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பின் ஆப்ஷனில் போயிட்டேன். லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு வந்து நல்ல ஸ்ரேயஸ் கோபாலுக்கு நல்ல ஹெல்ப் இருந்துச்சு பிச்சில். அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன்ஸுக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 3வது டீம். ஸோ 4வது டீம் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து பாப் டூ பிளிஷஸ், ஹர்பஜன் சிங் உங்களெல்லாம் நம்ம வந்து எடுக்கலை. பட் லாஸ்ட் டைம் வந்து டாஸ் போட்ட பின்னாடி அவங்க ஆடுறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து டீம் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ என்ன காரணத்துக்காக இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லலை. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தீங்க, பாப் டூ பிளிஷஸ் அப்புறம் வந்து ஹர்பஜன் உங்களெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணி டீம் 4 வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் 4ல் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை டைரெக்டாகவே நான் கேப்டனாக போட்டிருக்கேன். சஞ்சு சாம்சனும் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு இந்த சீசனில், அதுவும் இந்த கிரவுண்டில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரை வந்து நான் கேப்டனாக போட்டு நித்தேஷ் ராணாவை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சஞ்சு சாம்சன் வந்து இந்த பிச்சில் அடிக்கல, ஹைதராபாத் பிச்சில் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சஞ்சு சாம்சன் ஆடுறாரு அப்படிங்கிறத டாஸ் போட்டதுக்கப்புறம் 11ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோட டீம். இந்த 4 டீமில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸும் போட்டு உங்கள் டீமை வந்து பெஸ்ட்டான டீமை க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.